மகிழ்வின் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். பெருந்திரளாக திரண்ட வன்னிய பெருமக்கள், திருவண்ணாமலையில் ஒரு மாபெரும் எழுச்சி நடந்தது என்ன? வாருங்கள் கதைப்போம். நண்பர்களே, ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை வன்னியர் சங்கம் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினரும் வன்னியர் சங்கத்தை சார்ந்த பெருந்தலைவர்களும் கலந்து கொண்டு இன்று ஊர்வலமாக திரள்வதாக அறிவித்திருந்தனர். அதுபோன்றே கூடியிருந்தனர். நல்வாய்ப்பாக அரசு இந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை புரிந்து கொண்டதால் தற்போது அனுமதி கொடுத்ததாக செய்தி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அது அனுமதி முழுவதுமாக கொடுக்கப்பட்டதாகவே நம்பப்படுகிறது. காரணம், அங்கு கூடியிருந்த மக்களுடைய எழுச்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் 1989ஆம் ஆண்டு அந்த நாயுடுபேட்டை சந்திப்பில் அப்போது கூடியிருந்த வன்னிய பெருமக்களுடைய பெருமையான ஒரு நிகழ்வாக அப்போது நிறுவப்பட்டது. பின்பு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சாலையினுடைய விரிவாக்க பணியாக வருவாய்த்துறையும் தமிழக அரசும் கேட்டுக்கொண்டதன் பேரில், போக்குவரத்துறையும் கேட்டுக்கொண்டதன் பேரில் தற்காலிக ஏற்பாடாக அங்கிருந்து அந்த அக்னி கலசம் எடுக்கப்பட்டு அவர் வருவாய்த்துறையை மீண்டும் அந்த இடத்தில் நிறுவுவதாக உறுதியளித்ததன் பேரில் நாம் ஒத்துக்கொண்டோம். பின்பு பல்வேறு காரணங்களை சொல்லி காலம் தாழ்த்தி அதை நிறுவாமலேயே வெவ்வேறு சூழ்நிலைகள் ஏற்பட்டு போனதால் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை திரும்பவும் நிறுவ ஏற்பாடு செய்த போதும் கூட ஒரு சில சமூக விரோதிகளால் அப்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு திரும்பவும் சட்ட பிரச்சனை ஏற்பட்டதனால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த அக்னி கலசம் கடந்த வாரம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நிறுவுவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து அதற்காக அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டு பின்பு அன்று மாலை விடுவிக்கப்பட்ட நிகழ்வுகள் கடந்த வாரங்கள் நடைபெற்றன. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஒரு ஆர்ப்பாட்டம், திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும், ஊர்வலம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதன் பேரில், மருத்துவர் ஐயா அவர்கள் கண்டனம் தெரிவித்ததன் பேரில், அவருடைய ஆலோசனை பேரில் இன்று ஊர்வலமாக செல்ல இருப்பதாக தெரிவித்தவுடன் இன்று லட்சக்கணக்கான வன்னிய பெருமக்கள் ஒன்று திரண்டனர். அதனுடைய விளைவு அரசு காவல்துறையே அனுமதி கொடுத்ததாக நாம் செவி செய்தியாக அறிகின்றோம். ஒருவேளை அது கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அதன் பேரில் இன்று நிறுவப்பட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே நமக்கு இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், எந்த அரசு வந்தாலும் வன்னியர் சங்கத்தை பொறுத்தவரை போராட்டம் இல்லாமல் எதுவுமே எளிமையாக கிடைத்ததாக வரலாறே இல்லை. போராடித்தான் நாம் பெற வேண்டியிருக்கிறது. மற்றும் இதனுடைய படிப்பினை என்னவென்றால், நம்முடைய இளைஞர் பெருமக்கள், வன்னிய இளைஞர்கள் தயவு செய்து எந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதை மறந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய முடியும். அதனுடைய வெற்றி தான் நம் சமூகத்துக்கான வெற்றியாகவும் நாம் கருத முடியும் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.